வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 17 வியாழக்கிழமை இந்த வீடியோவில் முக்கிய பங்குச்சந்தை நிகழ்வுகளை பார்க்கலாம். ஹேத்வே கேபிள் அண்ட் டேட்டாகாம் கம்பெனி முதலாம் ஆண்டு காலாண்டு முடிவுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன விலையில் கன்சிடர் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹேத்வே கேபிள் 2009ஆம் ஆண்டு பொது நிறுவனமாக மாறியது. இதில் 72% பங்குகளை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கிறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய கேபிள் சேவை வழங்கும் சேனல்களில் ஒன்றாக இது இருக்காங்க. குடியிருப்பு மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு கேபிள் டிவி மற்றும் பிராட்பேண்ட் சேவைகளை வழங்கி வர்றாங்க. இதன் முதல் காலாண்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நிகர லாபம் 69% அதிகரித்து 18 கோடியிலிருந்து 31 கோடியாக உயர்ந்திருக்கு. நிறுவனத்தில் ஏற்பட்ட வருவாய் உயர்வு, செயல்திறனில் ஏற்பட்ட முன்னேற்றம், வரிக்கு முந்தைய லாபம் 29 கோடியிலிருந்து 43 கோடியாக உயர்ந்திருக்கு, 60% உயர்ந்திருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். 24.63 ஹை போயிருக்கு. லோ $11.94 வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $19.74. மார்க்கெட் கேபிட்டல் 2963 கோடி. பிஇ ரேஷியோ 28, புக் வேல்யூ 23, புக்கு 23 ரூபா, 0.73. அதாவது புக் வேல்யூ கம்பெனி மதிப்பை விட ஸ்டாக் ப்ரைஸு சீப்பாக தான் இருக்குது. ஆனாலும் இப்போ 15% ஏறிடுச்சு. இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 14 ரூபாய்க்கு கிடைச்சா கன்சிடர் பண்ணலாம். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு கண்காணிச்சுக்கோங்க. ஏன்னா முதலாம் ஆண்டு காலாண்டு லாபம் மிகப்பெரிய லாபம் வந்திருக்கு. அதனால் எதிர்காலத்தில் கம்பெனி விலை நல்லா ஏறும். கொஞ்சம் இறங்குச்சுன்னா இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். நீண்ட கால முதலீட்டுக்கும் வச்சுக்கலாம், இல்லை ஷார்ட் டேர்முக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் மகேஸ்வரன் பிஎஃப்சி நிறுவனம் பற்றி கேட்டிருக்காரு. அதை பார்ப்போம். பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் 1986 ஜூலை 16 தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இது ஒரு பொதுத்துறை இந்திய அரசு நிறுவனமாக இருக்குது. 1990 பொது நிறுவனமாக அறிவிக்கப்பட்டுச்சு. மின்சாரம் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளுக்கு நிதியளிக்கிறது கவனம் செலுத்தி வர்றாங்க. உற்பத்தி முதல் விநியோகம் வரை அனைத்தையும் இணைக்கும் ஒரு முக்கிய முன்னணி இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. மின்துறைக்கு நிதியளித்தல், அனல் மற்றும் நீர் மின்சக்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதியளிச்சுட்டு வர்றாங்க. திறமையான மின்சார விநியோகத்தை உறுதி செய்வதில் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. மின்சார உபகரண உற்பத்தியாளர்களுக்கு குத்தகையும் வழங்கிட்டு வர்றாங்க. குறுகிய கால கடன் மற்றும் நீண்ட கால கடன் மின் உற்பத்தி தேவையை பொறுத்து வழங்குறாங்க. புதுப்பிக்கத்தக்க உற்பத்தியை ஊக்கப்படுத்தி வர்றாங்க. கடந்த Q4 ரிசல்ட்டை பார்க்கலாம். ஆண்டுக்காண்டு 10% அதிகரிச்சிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வட்டி வருமானம் ஆண்டுக்காண்டு 41% அதிகரிச்சிருக்கு. இது கடந்த காலாண்டு முடிவுகளாக இருக்குது. இந்த முதலாம் காலாண்டு முடிவு ஆகஸ்ட்டில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. பிஎஃப்சி ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 566 வரைக்கும் போயிருக்கு, லோ 357 வரைக்கும் போயிருக்கு. கீழே க்ளோசிங் 423 க்ளோஸ் ஆகிருக்கு. புக் வேல்யூ 333, 1.28 டைம் அதிகமாக இருக்குது. பிஇ ரேஷியோ 6, மார்க்கெட் கேபிட்டல் 1,39,841 கோடி. டிவிடெண்ட் ஈல்டு 3.73%. அருமையான டிவிடெண்டு. இந்த நிறுவனத்தை டிவிடெண்டுக்காகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். 5 வருஷத்தில் 5 மடங்கு பங்கு விலை ஏறிடுச்சு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க 515 வரைக்கும் போகும்னு சொல்லி. நிறுவனம் லாபத்துடன் வலுவான Q4 முடிவுகளை பதிவு செஞ்சிருந்துச்சு. நம்ம இப்போ பார்த்தோம். கடன் வளர்ச்சி மற்றும் போட்டி இது தீவிரம் குறித்து சாத்தியமான பின்னடைவுகளை எதிர்கொண்டிருக்கு என்று நிபுணர்கள் சொல்கிறாங்க. கன்சிடர் பண்ணுற விலையை பார்ப்போம். வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. ஆனால் 5 வருஷத்தில் நல்ல ஏற்றம். 390க்கு கன்சிடர் பண்ணலாம், 360க்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போ உள்ள விலை கொஞ்சம் உயர்வாக தான் இருக்குது. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. மற்றொரு விஷயம், பொதுத்துறை நிறுவனங்களை தேர்தல் காலங்களில் எச்சரிக்கையாக செயல்படணும். அது இறங்கும் ஏறும், ரொம்ப வொலட்டைலாக இருக்கும். நிலையான ஆட்சி அமைஞ்சு ஒரு 5 வருஷம் நிலையாக இருந்தால் மட்டும்தான் இதோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். டெக் மஹிந்திரா முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. பார்ப்போம். லாபம், ஒருங்கிணைந்த லாபம் ஆண்டுக்காண்டு 851 கோடியிலிருந்து 1140 கோடியாக 34% உயர்ந்திருக்கு. செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் 13,000 கோடியிலிருந்து 13,351 கோடியாக இருக்குது. 2.7% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 34% அதிகரித்து ஆண்டுக்காண்டு 1477 கோடியாக இருக்குது. எபிட்டா மீன் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் எமோர்டைசேஷன். ஐடி துறைகளில் நிச்சயமற்ற தன்மை இருந்த போதும் டெக் மஹிந்திரா வருவாய் உயர்வு ஐடி துறைக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து 5 ஆண்டுகளாக வருவாயை பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இது இப்போதைக்கு இதோட விலை தங்க ஊசியாக மாறி இருக்கு. கன்சிடர் பண்ணுற விலை பார்த்தீங்கன்னா 1400 ரூபா வந்தால் கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் இதை பரிசீலிக்கிறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா 29 பிஇயில் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு டிப்பு 1400க்கு வந்துச்சுன்னா நீங்கள் அப்போ கன்சிடர் பண்ணலாம்.
ஜூலை 16 புதன்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 63 புள்ளிகளை அதிகரித்து 82,634 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 16 புள்ளி அதிகரித்து 25,512 க்ளோஸ் ஆயிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,858 கோடிக்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1,223 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 13 பைசா விழுந்து 85 ரூபா 94 பைசாவாக இருக்குது. தங்கம் 10 கிராம் பியூர் கோல்டு 24 கேரட்டு எம்சிஎக்ஸ் கோல்டு 30 புள்ளி விழுந்து 97,181 ரூபாயில் வர்த்தகமாயிட்டு இருக்கு. சில்வர் 1 கிலோ பியூர் சில்வர் 999 412 புள்ளி குறைஞ்சு 1,11,074 வர்த்தகமாயிட்டு இருக்கு. சாய்ஸ் புரோக்கிங் நிறுவனர் சுமித் பகாடியா அவர்களுடைய பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன் பார்க்கலாம். டைமண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை 172, டார்கெட் 187, ஸ்டாப் லாஸ் 166. விண்டேஜ் காஃபி அண்ட் பீவேரேஜஸ் பை 143, டார்கெட் 155, ஸ்டாப் லாஸ் 138. பிடிசி இந்தியா பை 191, டார்கெட் 205, ஸ்டாப் லாஸ் 184. இந்த 3 நிறுவனங்களும் சுமித் பகாடியா சாய்ஸ் புரோக்கிங் நிறுவனர் அவர்களுடைய பரிந்துரை. ஸ்டாப் லாஸ் மறக்காமல் அப்ளை பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கான பத்திரங்கள் மூலமாக 45,000 கோடி வரைக்கும் நிதி திரட்ட ஒப்புதல் கிடச்சிருக்கு. இதில் 20,000 கோடி நிதி பேசல் 3 டயர் 1 டயர் 2 பாண்டுகளின் வழியாக ஃபண்ட்ரைசிங் அதாவது நிதி திரட்ட போகிறாங்க. மற்றும் 25,000 கோடி QIP குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக நிதி திரட்ட திட்டமிட்டிருக்காங்க. இது மூலதனத்தை நிறுவனத்தோட மூலதனத்தை வலுப்படுத்துவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு. உடனடியாக கடன் பெறுபவர்களை தேடும் ஒரு பதிவு செய்யப்படாத கடன் வழங்கும் நிறுவனம் 5,000 ரூபாய் கடனை ஒருத்தருக்கு கொடுத்து விட்டு 15,000 ரூபாய் கேட்டு மிரட்டியிருக்கிறாங்க. வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு மொபைல் எண்கள்லேருந்து கால் வந்திருக்கு. இவர் கடன் பெறும் பொழுது அப்ளிகேஷன் செயலியை பதிவிறக்கம் செய்கிறப்ப அவரோட புகைப்படங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அவரோட புகைப்படங்கள்லாம் மார்பிங் செய்யப்பட்டு புகைப்படங்கள் அவர் தொடர்பு எண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த செயலியை பதிவிறக்கம் செய்வதில் நம்ம ரொம்ப கவனம் தேவை. நேற்று மும்பை புனேயில் ஒரு சைபர் குற்றவாளி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த விஷயம் வெளியில் வந்திருக்கு. இதை நம்ம கடன் வாங்கும் பொழுது தெரியாத நபர்களிடம் வாங்குறத தவிர்க்கணும். அப்புறம் கடன் வழங்கும் செயலிகளை நம்ம யோசிக்காமல் பதிவிறக்கம் செய்யக்கூடாது. செயலி மூலமாக நாம் தரவுகளை திருடப்படலாம். அரசு அனுமதி பெற்ற NBFC நான் பேங்க் ஃபைனான்ஷியல் கம்பெனிகளை தான் நம்ம அணுகணும். அதில் வட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் கடன் வாங்குறதை தவிர்க்கணும். அப்படி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த மாதிரி NBFCயில் வாங்குறது ரொம்ப நல்லது. அது நமக்கு பாதுகாப்பு. முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களை பார்ப்போம். ஜூலை 17 ஆக்சிஸ் பேங்க் ஜூலை 17 முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. விப்ரோ ஜூலை 17 வியாழக்கிழமை முதலாம் காலாண்டு முடிவுகள். அப்புறம் டிவிடெண்ட் குறித்த அறிவிப்பும் இன்றைக்கி இருக்குது. அப்புறம் ஜியோ ஃபைனான்சியல் முதலாம் காலாண்டு முடிவுகளை ஜூலை 17 அறிவிக்கிறாங்க. அப்புறம் ஜூலை 17 இன்று L&T மைண்ட்ரி முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.